நல்லா இருக்கு. சீன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு மேடம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. கண்டென்ட் வந்து வாத திறமையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணுங்க. படம் நல்லா இருந்துச்சுக்கா. ஆக்சுவலி ஜென்செட்கான நல்ல படமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி நல்லா சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 தேவையான படம். சூப்பரா இருக்கும். படம் நல்லா இருக்கு. என்ஜாய்மெண்டா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்கு. கவலையா வந்தா கூட அதை பார்த்துட்டு நம்ம சிரிச்சிட்டு இருக்கலாம். ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல கதை. இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போற நல்ல எப்படி சொல்றது, யதார்த்தமா எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். படம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். இது ஆண்களுக்கான உள்ள படம் அது. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. சீன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்? கான்செப்ட்னா சண்டை போடுறாங்க. அது எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறாங்கன்றது தான் கான்செப்ட். மற்றபடி எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவரு ரியோராஜ், அந்த வக்கீலா வர்றவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு மேடம். நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லி- இருக்கு. ஆ? எப்படி ஃபேமிலி ரன் பண்ணோம், எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறோம், எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போனோம், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. நல்லா டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. என்ன சார்? டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஓகே, மியூசிக் எப்படி இருக்கு? எக்ஸலன்ட். எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. என்ன என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல ரியோ மூவி அதர் மூவி கம்பேர் பண்ணும்போது? ரியோ மூவி ஃபர்ஸ்ட் படமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. மாதவிக்கு வர சரி, ரெண்டாவது படமும் அதே மாதிரி காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. படம் ஓகே. அந்த பேர் எப்படி இருக்கு இந்த மூவில? வேறு ரெண்டாவது வாட்டி சேரும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். பட் நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு மேம் நீ சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்தது. மூவி சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலா என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு நல்லா இருந்தது. அவங்க சண்டை போட்டாலும் லாஸ்டா சேர்ந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன சீன் உங்களுக்கு டச் ஆச்சு? கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. கண்டென்ட் வந்து வாத திறமையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க மூவில? என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஈகோயிஸ்ட் முதல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் ஈகோயிஸ்ட். ஸோ எல்லாரும் ஈக்குவல் நினச்சி வாழணும். அவ்வளோதான். ரியோ எப்படி பண்ணிருக்காங்க? அவ்வளோதான். எனக்கு ரியோ பெஸ்ட் ஆக்டர். ஓகே, தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ். ஆக்டிங் ரியோ. யாரோட ஆக்டிங்? ரியோ ரியோ எப்படி பண்ணிருக்காரு ரியோ? நல்லா பண்ணுங்க. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் அதாவது மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே ஃபுல்லா? ஃபேமிலி யூத்லாம் பார்க்கலாமா? யூத் கப்பல்ஸ் தான் நல்லா. படம் நல்லா இருந்துச்சுக்கா. ஆக்சுவலி ஜென்செட்கான நல்ல படமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி நல்லா சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக டிவோர்ஸ் வந்து தேவையில்லாம இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு வாழணும், 50-50 பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் மெயினாக வந்து நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. எங்க லேக் இருக்கா மூவி? இல்ல ஃபுல்லா என்டர்டைனிஙங். காம்படிஷன்ஸ் நல்லா இருக்கு. அந்த விக்னேஷ் காந்தோட இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ரியோராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. மெயினா படம் ஒர்த்தா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா மைண்டிங்கா ப்ளசண்டா இருந்துச்சு. அண்ட் அப்பப்போ நல்லா எலிவேட்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப அற்புதமான படம். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப 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 தேவையான படம். ஏன்னா ஈகோன்ற விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. எல்லாருமே ஒரு தடவை பாக்குறது என்ன கேட்டா ரொம்ப நல்லது. அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தயவு செஞ்சு பாருங்க. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறு செய்றீங்க கல்யாணத்துலங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ப்ரீ ட்ரைனிங் மாதிரி உங்களுடைய மேரேஜ்க்கு. தியரிட்டிக்கலா நீங்க வந்து என்னென்ன தவறுகள் செய்யறா, அதை எப்படி நம்ம திருத்திக்கலாம், லைஃப்ல பிரச்சனை இல்லாம வாழ்க்கை எப்படி ஓட்டலாங்கிறது உங்களுக்கு இந்த படம் பார்த்தா தெரியும். ரொம்ப அற்புதமான படம். ஐ ஜஸ்ட் லவ் இட். ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க மேடம். எவ்ரிபடி சூட்ஸ் ஃபார் தி அந்த பர்ஃபெக்டான கேரக்டர் சாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். எனக்கு ரொம்ப இன்டீட்டெயிலா தெரியல யார் யார் என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தட்
இவர் மட்டும்தான் காஸ்டிங் அந்த ரியோ ராஜ் மட்டும்தான் தெரியும் எனக்கு. மற்றபடி எவ்ரிபடி இஸ் ஓகே. நல்லா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு பாருங்க, எல்லாருமே பாருங்க. டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? அதான் மேடம், டேரக்டர் எனக்கு புது டேரக்டர் இல்லைங்களா, ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி கிடையாது. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப வந்து ஹசில் ஃபுசில் இருக்கிற ஸ்டோரிஸ் இப்போ ரொம்ப நிறைய வருது. தேவையில்லாத படங்கள், குப்பையான படங்கள் நிறைய வருது கேட்க போனா. அதுக்கு நடுவில் இது உண்மையிலேயே ஒரு ஜெம் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருக்கு. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப வந்து எஜுகேஷனாகவும் இருந்தது. என் பையன் வந்து சின்ன வயசுல அவனுக்கு ஹீஸ் ஒன்லி 19. நான் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன், தீஸ் ஆர் ஆல் த ஏரியாஸ் வேர் யூ டூ யுவர் மிஸ்டேக்ஸ் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஷேட்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இது ஒரு ஷேட் அவங்க காட்டியிருக்காங்க. இதே டைரக்டர்ஸ் வந்து அதே ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நிறைய ஷேட்ஸ் இதில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் வந்து எதிர்கால இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தவறுகள் செய்யாம அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நடத்திட்டு போயிடுவாங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும் படம். நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்டா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்கு. கவலையா வந்தா கூட அதை பார்த்துட்டு நம்ம சிரிச்சிட்டு இருக்கலாம். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்லுடி படம் எப்படி இருக்கு, சொல்லிடு. சொல்லு படம் என்ன மாதிரி கான்செப்ட்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்களாப்பா. இப்போ கல்யாணம் பண்றவங்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுன்ற இதுல இருக்குது. நல்லா இருக்குது படம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல 2 பேரும் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். அதுதான் படத்துல கான்செப்ட். எப்படி நடிச்சிருக்காங்க? நடிப்பெல்லாம் சூப்பரா இருக்குமா, ரியலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. போர் அடிக்குதுங்களா படம்? இல்ல கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. நல்லா நல்லா தான் படம் நல்லா இருக்குமா, பார்க்கலாமா படம்? நல்லா இருக்கு. இப்ப இருக்க யூத்துகளுக்கு எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. இப்ப இருக்க யூத்துகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க படத்துல? ஃபேமிலி வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இப்ப இருக்க ட்ரெண்ட்ல எப்படி லைஃப் வாழ்றாங்க, எவ்வளவு டிவோர்ஸ் போறாங்க, அந்த டிவோர்ஸ்லாம் அவாய்ட் பண்றது இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு. சப்போர்ட்டா நல்லா இருக்கு, அதை நல்லா எடுத்திருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோ ஹீரோயின்லாம் ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. மேட்சிங் நல்லா இருக்கு. ரெண்டாவது ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பார்த்திருக்கேன், அவங்க நல்லா இருக்கும். அது என்ன படம், ஏற்கனவே ஒரு படம் நல்லா இருக்கும். அந்த படம் மாதிரி இதுவும் நல்ல பேரு, நல்ல கதை. இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போற நல்ல எப்படி சொல்றது, யதார்த்தமா எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். இந்த வாழ்க்கைன்றது எப்படி வாழணும்ன்றத அழகா இந்த மாதிரி படத்தை பார்த்தாலே நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. எதை விட்டு கொடுத்து போகணும், எதை விட்டு கொடுத்து போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். இது ஆண்களுக்கான உள்ள படம். அது மனசெல்லாம் ஆமா, ஒரு ஆண்மகனுடைய பாதிப்பு உண்மையானது தெரிஞ்சது. என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப டச் ஆச்சு படத்துல? அந்த லேடி கடைசியில உணர்ந்தது டச் ஆகுது. பாட்டு மியூசிக் ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கா மேடம்.